பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான குடியரசு தினக்குழு விளையாட்டுப் போட்டிகள் மதுரையில் கோலாகலமாக துவங்கியது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான குழு போட்டிகள் மதுரையில் செவ்வாய்க்கிழமையன்று துவங்கியது. குடியரசு தின விழா விளையாட்டுப் போட்டிகளை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஜக்கையன் துவக்கி வைத்து விழா மலரை வெளியிட்டார். இந்த போட்டியில் மாநிலம் முழுவதிலிருந்தும் சுமார் 5000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம், ஜிம்னாஸ்டிக் மற்றும் மாணவர்களின் பிரமிடு போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. போட்டியின் முதல் நாளில் கபடி, இறகு பந்து, டென்னிஸ், ஜிம்னாஸ்டிக், ஓட்டம், நீளம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. நாங்க இப்ப கபடி மேட்ச்ல விளையாட போறோம். எவ்வளவோ மேட்ச்ல நாங்க கோல்டு மெடல் அடிச்சாலும் மாநில லெவல்ல விளையாடுறது எங்களுக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நாங்களும் இதுல வின் பண்ணி ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். நாங்க கபடி குழு விளையாட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்கோம். ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணி தமிழ்நாடு அளவு, நேஷனல் அளவு, இன்டர்நேஷனல் அளவு போய் தமிழ்நாட்டுக்கு பெருமையை சேர்ப்போம். வரும் 30ஆம் தேதி வரை நடக்கும் விளையாட்டுப் போட்டிகளை காண்பதற்காக மதுரை மாவட்ட பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.